ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் செங்கைவாசி vlog. ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கூவகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளாக பிளானில் இருந்த ஒரு vlog. இன்றைக்கி தாங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன் கோயில்கிட்ட. ஸ்பெஷல் பஸ் விட்டுருந்தாங்க விழுப்புரத்துலேருந்து. 1 கிலோமீட்டர் அங்கிட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, நான் நடராஜா சர்வீஸில் நடந்து போயிட்டுருக்கேன். எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. நிறைய சம வைப்பாக இருக்குது ஊர். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் வந்துட்டோம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், கூவகம் ஆல்மோஸ்ட் டெம்பிள் நியரில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு வெளியில் தாங்க இருக்கேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த தாலி கட்டுற ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே கோயிலுக்குள்ளே தாலி கட்டி வெளியே வந்துட்டுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் பஸ்ஸில் தான் வந்தேன். 1 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க அங்கே இருந்து. பட்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் இங்கே வந்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போகலாம், கோயில்கிட்ட போயிட்டு நம்ம இங்கே இருக்கவங்ககிட்ட வந்து பேசலாம், எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் மக்களே. இதுதான் கோயில், கூத்தாண்டவர் ஆலயம். இந்த கோயில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் மற்றும் முருகரோட சன்னதி இருக்குது. எல்லாருமே முடிச்சுட்டு அந்த பக்கம் தான் போகிறாங்க வெளியில். அங்கே நிறைய பேர் இன்டர்வியூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபாரினர்ஸுமே வந்துருக்காங்க மக்களே. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃபாரினர் இருக்காங்க. முடிஞ்சா ஃபாரினர்கிட்ட போயிட்டு ஹாய் வேறு யாரையும் ஃப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா. சீனியர் நினைக்கிற அன்னதானம் பிரசாதம் கொடுக்குறாங்க. சேவல் வச்சுருக்காங்க கையில். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறோம். என்னோடய பேர் சுபா. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வரேன். இதுதான் மொதல் வருஷம் தாலி கட்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருஷத்தில் ஒரு முறை வந்திருக்கிறோம். தூத்துக்குடி பக்கத்தில் என்னோடய ஊர் வந்து சுகந்தலை ஆத்தூருங்கிற கிராமம். அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன். ரொம்ப என்னங்க நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. போன வருஷத்தோடு இந்த வருஷம் ஏற்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஹாய், நாங்கள் விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். வாங்க நீங்களும். நாங்கள் தாலி கட்டி தாலியாக இருக்க போகிறோம் நாளைக்கு. எங்களுக்கு திருமணம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாம் பாருங்கள், வாங்க எங்கள் கோயிலுக்கு. நான் கோயம்புத்தூர். இது எங்களுக்கு மட்டும் வேண்டுதல் நடக்கும்னு நான் சொல்லலை. உங்களுக்கும் நீங்களும் எல்லோரும் வேண்டிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் யார் யார் வேண்டுறீங்களோ உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, தொழிலுக்காக நிறைய பேர் வேண்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்குது. கண்டிப்பாக வாங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கும். எல்லாம் நடக்குது. எல்லாம் உங்களுக்கு வேண்டிட்டு வரேன். நல்லா நடந்திருக்கு. எல்லாம் நடந்தது நடந்துடும். கவலைப்படாது. நல்லா விரும்பும் சந்தோஷமாக இருக்குது. ஹாய், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இவங்க தான் என்னோட அம்மா. வாங்க, இவங்க தான் எங்கள் அம்மா. நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். கூத்தாண்டவரோட ஆசீர்வாதத்தை எல்லாரும் பேருங்க. நாங்கள் வருஷம் வருவோம். இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே, பாய். செங்கைவாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.
Because I didn't know the exact date. Yeah. Actually, it was May 4th. That's what they were saying in the initial. Yeah. May 4, 5, 6. Exactly. I was thinking the So same. that's why we came before. Where do you stay? But May 4, that was the beginning. Pondicherry. Pondicherry you were staying. இப்போ வணக்கம்ப்பா, நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த வருஷம் இந்த கூத்தாண்டவருக்கு நாங்கள் திருவிழாவுக்கு வருவோம். தாலி கட்டி தாலி இருப்போம். எங்கள் ஐயன் கூத்தாண்டவர் ஐயா கேட்ட வரத்தை கொடுக்குறவர். இந்த வருஷம் வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். ஊர் மக்கள், நாட்டு மக்கள், நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டு நாங்கள் கூத்தாண்டவருக்கு தாலி கட்டி தாலியாக இருக்கிறோம்ப்பா. எல்லாத்துக்கும் நன்றி. இந்தியா பாகிஸ்தானோட போராடுது. அதுக்காக எல்லா மக்களும் யாருக்கும் எந்த உயிர் சேதம் ஆகாத அளவுக்கு நல்லபடியாக இருக்கணும்னு எங்கள் ஐயன்ட்ட வேண்டிக்கிறேன். எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த வித பிரச்சனையும் அப்படம் வராது. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். எங்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் எங்கள் ஐயன்ட்ட நாங்கள் வேண்டிக்கு இந்த வருஷம் கேட்டோம். நன்றி, வணக்கம்ப்பா. என்னுடைய பேர் ஜெயஸ்ரீ. நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். வேறு என்ன சொல்லணும்? இன்னும் இல்லை. நாங்கள் தாலி வலையெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போய் ஐயனை பார்த்து தாலி கட்டிட்டு ஜாலியாக நீ சுற்றிங்க வந்துட்டு நாளைக்கு தான் தாலி அறுப்பு விழா. நாளைக்கு இருந்துட்டு நாளான்னைக்கு தான் போவோம் வீட்டுக்கு. ஓகே, நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐயனை வேண்டிக்கோங்க. நீங்கள் எல்லாம் நிறைவேறும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. பாய் 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 பாய். பேங்க் 2 நாளாக இங்கே தான் இருக்கிறது. ஆமாம், ஃபெஸ்டிவல் பார்க்க தான் நம்மளோட அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி இருக்கு வேறு இங்கே அனுபவம்? ஓகே, ஒரு நல்ல அனுபவம். நான் கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா, அவ்வளோதான். கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறேன். ஈவினிங் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. ஸோ ஹேவிங் ஃபுட் பிரியாணி. அப்படி உங்கள் பேஜ் சொல்லிடுங்க. என்ன பேஜ்? என்னோட பேஜ் சவுத் டியூப். ஓகே, செக் பண்ணுங்க. சவுத் டியூப் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமீரா, நான் கடலூர் மாவட்டம். ஸோ நான் இப்போ தான் தாலி கட்டியிருக்கேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார தாலி கட்டும்போது ஒரு ஃபீலு. எதுக்கு இந்த கல்யாணம் அலங்காரம்னா, ஸோ எனக்கு நான் கல்யாணத்தில் கூரைப்படவை கட்டி இது மாதிரி அலங்காரம் பண்ணி தாலி கட்டும் ஒரு ஆசை. கடவுளை வேண்டிக்கிட்ட போன வருஷம் இந்த ஒரு நிறைவேறிட்டார். ஸோ அதனால் இதுமாரி கல்யாண கோலத்தில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு தாலி கட்டி அறுக்கணும், ரொம்ப ஃபீலாக இருக்குது. சரி, நீங்களும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு நாங்கள் விழுப்புரத்தில் தான் இருக்கிறோம். கூவாகத்தில் கண்டிப்பாக வாங்க. பாய், லவ் யூ. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நான் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம், ரித்தன்யா. நான் ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷ்மிகா, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஹலோ, ஹாய், வணக்கம். நான் கோயம்புத்தூரில் வந்திருக்கேன். என் பேர் லமியா முஸ்கன். நாங்கள் 2 பேருமே கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். போன வருஷம் வந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால் எல்லாருமே அழகழகாக ஸ்டேஜ் ஏறுறாங்கடி, நீயும் ஏறு, நீ வின் பண்ணு, உனக்கு திறமை இருக்குது, நீ வின் பண்ண அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதே மாதிரி நானும் வின் பண்ணேன். ஏறின இந்த வருஷம் ஸ்டேஜ் ஏறினா வின் பண்ணேன். அடுத்த வருஷம் என் சிஸ்டர் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பூமிகா. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேங்க. இங்கே ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்குங்க. வருஷம் தாலி கட்டி தாலி அறுப்போங்க. அதனால எங்களுக்கு கூத்தாண்டவர் தாலி கட்டி தாலி அறுப்போம். ஹாய், உங்கள் பேர்? எந்த ஊரில் வந்திருக்கீங்க? ஹாய், என்னோடய பேர் சாத்ரிகா. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். விழுப்புரத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ என் ஐயன் கூத்தாண்டவர் கையால் தாலி கட்டிக்க போகிறோம். பாய். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வரேன். அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் நபிஷா. நான் தருமபுரியிலேருந்து வரேன். கடந்த 13 வருஷமாக கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். எந்த வருஷமும் இல்லாத விஷயம் இந்த வருஷம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூரையெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஃபேன் இதெல்லாமே இருக்குது. செப்பரேட்டாக திருநங்கைகள் போகிறதுக்காக ஒரு வே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பொதுமக்களும் திருநங்கைகளும் ஒன்றா போகிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஐயனை பார்த்துட்டு தாலி கட்டிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்த கோவில் அறநிலையத்துறைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. கார்த்திகா
I'm coming from Salem. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரேசி, இவ பேர் மீரா. நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்திருக்கேன் நான். நான் வந்து என் தங்கச்சி வந்து மஞ்சள் தாலி கட்டிருக்கேன். நான் செகண்ட் இயர் வெள்ளி தாலி கட்டியிருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இது என் பொண்ணு வேதா. நானும் சேலத்துலேருந்து தான் வரேன். நானும் இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் மஞ்சள் கும்பல தாலி கட்டியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருக்கும். இதுக்காக மொதல் வருஷம் மஞ்சளில் கட்டணும், ரெண்டாவது வந்து வெள்ளி, அப்புறம் தங்கத்தில். இவ பேர் வந்து கொடி. இந்த ஃபெஸ்டிவலில் வந்து திருவிழானா இப்போ வந்து நம்ம ஒரு குறை இருக்குது அப்படின்னா நான் ஐயன்ட்ட வேண்டிக்கிற கண்டிப்பாக நடக்காமலாம் இருக்காது. நான் போன வருஷம் வேண்டுதல் வச்சுருந்தேன். நான் இந்த வருஷம் நான் இங்கே வந்திருக்கேன். நான் மாறி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துல நான் இந்த தான் மொதல் தடவை வந்திருக்கேன். மொதல் தடவை வந்து மஞ்சள் கொம்பில் தாலி கட்டியிருக்கேன். ஹலோ வணக்கம். நாங்கள் அஸ்தாமு. இங்கே 3-4 வருஷம் வந்துட்டு இருக்குது. 3-4 வருஷம் வந்தேங்க. 3-4 வருஷம் வந்திருக்கு. இவன் வந்து என் சிஸ்டர். நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் விழுப்புரத்துக்கு. ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் விழுப்புரத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து தாலி கட்ட போகிறாங்க. இவங்க வந்து எங்கள் அம்மா. ஹலோ வணக்கம். பேசுங்கக்கா. நாங்கள் வந்து இன்னைக்கு தாலி கட்டுக்க போகிறோம் கோயிலுக்கு. மம்மி பேசுங்க மம்மி. என் பேர் தீபிகா. நான் சேலத்துலேருந்து வரேன். நான் 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இப்போ வருஷம் தாலி கட்டி தாலி இருக்குது. வெளியில் கட்டியிருக்கிறோம். இங்கே கண்ணு வாங்கய்யா. என்னோட பேர் சரிகா. நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். நாங்கள் 15 வருஷமாக வந்துட்டுருக்கிறோம். தாலி கட்டி தாலியாக இருப்போம். அந்த கூத்தாண்டவர் தாலி கட்டி தாலியாக இருக்கேன். எனக்கு நல்லதே செய்கிறாங்க. நல்லா வீடு கட்டினோம், பணம் சம்பாதிச்சு, நகை சம்பாதிச்சேன். எல்லாமே செல்வமாக வச்சுருக்குது, சோகமாக வச்சுருக்காங்க கூத்தாண்டவர். வருஷம் நாங்கள் சாவல வரைக்கும் நாங்கள் வருவோம். நாங்கள் ஓகே பாய். நான் என் பேர் எமி, சேலத்துலேருந்து வரேன். என் பேர் எமி, சேலத்துலேருந்து வந்தேன். 2வது இயர் வெளியில் தாலி கட்டுறேன். ஹாப்பியாக இருக்குது என் கூத்தாண்டவருக்கு தாலி கட்டுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக. என் பேர் ஃபர்சானா. நான் சேலத்துலேருந்து வரேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்ட போகிறேன். என் பேர் ரித்திகா. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டுறேன். திலகா. மலேசியா. வெளுங்களா மொதல் மஞ்சள், இப்போ வெள்ளி, அடுத்து பவுனு. ஒரு 10 வருஷ காலமாக வரும். ரொம்ப வருஷம் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்க, இங்கே வேண்டுங்க. இந்த கூத்தாண்டவர் எல்லாம் நடத்தி கொடுப்பாரு. என் பேர் அர்ச்சனா. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம். இங்கே வர்றதால எங்கள் ஆளுங்கள்லாம் பார்க்குறதே எங்களுக்கு வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. மறுபடியும் நாங்கள் ஒரு பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களை எல்லோரும் பார்க்குறது. ஏன்னா இந்த ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து இந்த இடத்துல அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி அந்த மாதிரி உறவு முறைகளில் நாங்கள் வந்து ஒன்றா இருக்கிறது சந்திக்க முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் அப்பா கிட்ட வேண்டி இருக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டி இருக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். எங்கள் அப்பா வந்து எல்லோரும் வணங்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நாங்கள் சென்னை, கோயம்பேடு. என் பேர் சபானா. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கூவாகம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து மிச்சம் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக. என் பேர் ஜனனி. நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். இந்த சாமி கோயில்னா ரொம்ப பிடிக்கும். வருஷம் திருவிழா கண்டிப்பாக தவறாமல் வந்துடுவோம். எதுவும் மிஸ் பண்ணுறோமோ இந்த திருவிழாவை மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் இந்த ஐயனை பார்க்கறதுல ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து 10 வருஷமாக வரும். இல்லை 3வது டைம் கட்டுறேன். வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட திருநங்கை இளையராணி பேசுகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பலவேறு சலுகை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படியாக கொண்ட வெயிலில் எங்களுக்கு நெல் குடம் இல்லை, தண்ணி வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட எல்லாத்திட்டையும் மனு கொடுத்து தான் இருந்தோம். ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சார்ந்த திருநங்கை நான் பேசுகிறேன். ஆனால் கள்ளக்குறிச்சியில் கூவாக்கம் திருவிழாவில் இவ்வளோ ஒரு வெப்பத்தான காரணத்தில் தண்ணி வசதி கூட பண்ணி கொடுக்க முடியாத இந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கார். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் நன்றி. என் பேர் செம்பருத்தி. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேன். அந்த 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப
ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. தாலி கட்டிட்டு வந்துட்டோம். நாளைக்கு காலைல தாலி இருப்போம். சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் 5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். சரி. வணக்கம், என்னோட பேர் இந்து. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு 2வது வருஷம் நான் தாலி கட்டுறது. என்னங்க? வெள்ளித்தாலி. அதனால் வெள்ளித்தாலி. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து தங்கத்தாலியில் இருப்பேன். வேறு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் லைஃப்பில் எந்த மூலையில் இருந்தாலோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ இந்த 3 நாளுக்காக தான் இந்த வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபையும் ஒரு சந்தோஷமும் எங்கேயுமே கிடைக்காது எங்களுக்கு டிரான்ஸ் பீப்புளுக்கு. ஸோ எங்களோட திருவிழா எங்களுக்கான திருவிழா, எங்கள் மக்களுக்கான திருவிழா, எங்களோட என்ஜாய்மெண்ட்டு ஃபுல்லாக இங்கே தான் காமிப்போம். தேங்க்யூ. ரைட், கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. பயங்கரமான கூட்டம். காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் செம்ம வைப்பாக இருக்குது. நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய பேட்டிலாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வாங்க போயிட்டு கேட்கலாம் அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம வைப்பாக போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எல்லா சேனல் பேட்டி கொடுத்துட்டு அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருக்குது. கூவகத்தில் நாளைக்கு நடக்க போகிற விமர்சையா தேர் இது தான். ஸோ இந்த தேரில் தான் வந்து நாளைக்கு அந்த சடங்கு எல்லாமே பண்ணுவாங்க. தேர் சுற்றி வந்ததுக்கப்புறமா கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நிறுத்திடுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேவலை எல்லாமே கொடுக்குறாங்க வேண்டுதலுக்காக. கரெக்டாக கீழே இருந்து சுற்றி போட்டு மேலே பறக்க விட்றாங்க மக்களே. செம்ம வைப்பாக இருக்குது இந்த இடமே. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே நிறைய சேனல்ஸ் இருக்குது அதிகமாக. இங்கே எல்லாருமே பேட்டி பாவம், ஆனால் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் கூட கரண்ட்டாக பேட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கோயிலோட எக்ஸிட்டு. ஸோ 2 வழி வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் போயிட்டு தாலி கட்டிட்டு வரதான ஒரு வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் போயிட்டு வரதான வழி வச்சுருக்காங்க. ஸோ தாலி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இது வழியாக தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வரவங்களை அப்படியே பிடிச்சி அழைக்கத்துக்குன்னு போயிட்டு அவங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க எல்லோரும். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நான் இந்த நம்பர் என் பேர் நிரஞ்சனா. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். இந்த கூத்தாண்டவர் திருவிழாக்கு வந்து நான் 8வது வருஷமாக வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தாலி கட்டுற நாள். சந்தோஷமாக தாலி கட்டிக்கிட்டோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, ஒரு மணப்பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வந்து எங்களுக்கு தாலி அறுக்கிற நாள். ரொம்ப துக்கமான நாள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாலி அறுக்கிறதுங்கிறது யாருமே ஏற்றுக்க முடியாது. நாங்கள் தாலி அறுக்கிறோம் நாளைக்கு. அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தாலி கட்டுற நாள். தேங்க்யூ. ஆன்லைன் மக்களே, நான் இங்கே வந்து கிளம்புறேன். ஈவினிங் ஆக பயங்கர கூட்டம் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இங்கே வந்து கிளம்புறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தான் பை ஃப்ரம் என்கே. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்குது. அங்கே போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி நம்ம ஊருக்கான பஸ்ஸை பிடிக்கணும். வாங்க போகலாம். பயங்கர செம்ம டயர்டுங்க. காலிலேருந்து இங்கே மட்டும் தான் சாப்பிட்டோம். நானும் பிரதரும் சாப்பிட்ருக்கோம். பிரதர் எங்கே போகிறோம் நாளே காணுங்க. பஸ்ஸுக்குன்னு காணாமல் போயிட்டார். நம்பர் வருவாங்க இல்லையா, அவர் எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், சாயந்தரம் ஆக ஈவினிங் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம காலையிலேயே ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டும் முடிச்சிட்டோம். கரும்பு ஜூஸுங்க, சூப்பரான சுவையான ஜில்லுன்னு கரும்பு ஜூஸ். பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சார் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலாம். சுத்தமாக சத்து இல்லை. கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. செமையாக இருங்க. வாங்கி சொல்லிடுங்க. முன்னாடி வந்து கொடுத்துருக்கலாம் போலங்க. செம்ம டயர்டாகிடுச்சு. ஃபுல்லாக சுற்றி வெயில் வேறு சும்மா சொல்லவே தேவையில்ல. பயங்கரம் குழந்தை கட்டிடுச்சு. ஓகே, குடிச்சிட்டு சீக்கிரமாக போய் பஸ்ஸு பிடிப்போம். எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க இப்போதான். கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கேன். நான் ரைட்டாக இங்கே ஒரு பஞ்சாயத்து வேறு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன்.
ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க இங்கே இருக்க பசங்களாம். ஆனால் உண்மையாகவே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. இங்கே வந்து லைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. பயங்கர அந்த க்ரௌடில் அந்த அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. இது லைவாக அந்த கூட்டத்தில் பார்க்க முடியுது. இதில் வந்து ரொம்ப மோசம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டெய்லி அவங்க லைஃப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பிட்டேன் இங்கேருந்து, போயிட்டு பஸ்ஸை பிடிக்கிறேன். சிறப்பு பேருந்து நிலையம் இதுதான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது விழுப்புரம் போகிறதுக்கு. நம்ம இது வழியாக தான் 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்தோம். பஸ் ஏறி உட்காருவோம், போவோம் விழுப்புரம் போயிட்டு போகலாம். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ தாங்க வந்துட்டுருக்காங்க. ஈவினிங் பயங்கர கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து கிளம்பிட்டேன். பாய் பாய்.